ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு கிறிஸ்பியான டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 டம்ளர் கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். 2 டம்ளர் கடலை மாவுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு ஒரு அரை டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். 2 டம்ளர் கடலை மாவு, 1 டம்ளர் அரிசி மாவு, அரை டம்ளர் பொட்டுக்கடலை மாவு எல்லாம் சலித்து எடுத்துட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, காரப்பொடி, பெருங்காயப்பொடி, வெள்ளை எள்ளு, கருப்பெள்ளு போடக்கூடாது, வெள்ளை எள்ளு தான் போடணும், வெண்ணெய், இது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துன்ட்டு இந்த பாருங்கள், இந்த உரல் இதான் இதுக்கு அச்சு. இந்த அச்சில் எப்படி புழியறதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்க, மாவில் நம்ம பெருங்காயம், உப்பு, காரப்பொடி, வெள்ளை எள்ளு, வெண்ணெய் எல்லாத்தையும் போட்டு கலந்து தண்ணியை ஊற்றி இதோ இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்படி கை வச்சோம்னா அமுங்குற மாதிரி. இப்போ இந்த உரலில் போட்டு இதான் இதோட அச்சு, இதில் போட்டு நான் உங்களுக்கு புழிஞ்சு காமிக்கிறேன். இதை பாருங்கள், இப்போ எண்ணெயில் ஒன்று புழிஞ்சிருக்கேன். இது இந்த பக்கம் திருப்பி விட்டுறலாம். ஒரு பக்கம் வெந்தெடுத்து இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுறலாம். இதை பாருங்கள், ஒன்று புழிஞ்சிருக்கேன். கொஞ்சம் கூட செவக்கவே இல்லை, விளைவிளையின்னு இருக்குது பாருங்க. ஓசையும் அடங்கிடுத்து. இதை இப்போ இதை எடுத்துடலாம். இதை பாருங்கள், ஒன்று புழிஞ்சிருக்கேன். கொஞ்சம் கூட செவக்காமல் எவ்வளோ நன்னா வந்திருக்கு பாருங்க. இப்போ அடுத்த ஈடு ஒன்று புழிஞ்சிருக்கேன். இதே மாதிரியே மீதி மாவையும் நம்ம புழிஞ்சு எடுத்துட்டுடலாம். இந்த பாருங்கள், ரிப்பன் பக்கோடா எல்லாம் புழிஞ்சாச்சு. எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கோ. கையால் உடச்சி காமிக்கிறேன். கொஞ்சம் கூட எண்ணெயே ஒட்டலை பாருங்கோ. நீங்களும் இதே மாதிரி ஆற்றுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கோ. I hope you all like this video. Thank you.